ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் கண்ணின் மணியே சேனல். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நம்ம கேஎம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் புதுசாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பார்க்கணுன்னா நம்ம கண்ணின் மணியே சேனலோட ஹோம் பேஜில் இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ், நியூ இயர்னு நிறைய செலிப்ரேஷன் டேஸ் வருது. புதுசாகவும் ஈஸியாகவும் ட்ரை பண்ண நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லா ரெசிபீஸையும் இந்த ஸ்பெஷலான டேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப யம்மியான சூப்பரான சிக்கன் கபாப் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ப்ரிப்பரேஷன்லாம் தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். போன்லெஸ் சிக்கன் 250 கிராம்ஸ் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் நல்லா கெட்டியாக இருந்தால் சிக்கன் சூப்பர் சாஃப்டாக வரும். ஸோ நல்ல கெட்டியான தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வேறு எந்த காரமான மிளகாத்தூள், சில்லி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் பொடி நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1லேருந்து 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சிக்கனும் மசாலாவும் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே 8 to 10 ட்ராப்ஸ் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்ப கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்பூனை வச்சு மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி கெட்டியாக இல்லாமல் இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல மசாலாவோட சேர்த்து பிரட்டிடுங்க. இப்போ ஹீரோ ஆஃப் த ரெசிபி, மின்ஸ் பண்ண சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சிக்கனும் மசாலாவும் சேர்ற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கன் நம்ம மிக்சியில் போட்டு அடைச்சிருக்கனால அங்கங்கே கெட்டியாக நிற்கும். ஸோ நல்லா எவ்வளோ தூரம் சிக்கனில் மசாலா இறங்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இந்த சிக்கனை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களும் பல்லில் மாட்டிக்கும்னு சொல்லாமல் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கன் மிக்ஸ் எடுத்து சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். சின்னதாக உருட்டி ஒரு ஐஸ்கிரீம் குச்சியில் இல்லை ஒரு ஸ்பூன்லையோ வச்சு நல்லா அழகாக ஐஸ்கிரீம் மாதிரி நிற்க வைங்க. அழகாக உருட்டி உள்ளே இறக்கி ஸ்பூனை சுற்றி விட்டிங்கன்னா சிக்கன் நின்றுக்கும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப சிக்கனோட மசாலா அந்த ஸ்பூன்லையோ இல்லை ஐஸ்கிரீம் குச்சிலையோ நிற்கலை அப்படின்னா, லைட்டாக ஜூஸியாக இருக்குது அப்படின்னா, இன்னும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வாங்க ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நிறைய ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் தேவைப்படாது. ஸோ ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் மட்டும் நீங்கள் விட்டால் போதும்.
ஆயில் ஹீட் ஆனதோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து ஆயிலில் ஒன்று ஒன்றா வைங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் குச்சியோ ஆர் இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இந்த சிக்கன் எடுத்து பர்கர் பேட்டி மாதிரி தட்டி தட்டி கூட ஆயிலில் ஹீட் பண்ணலாம். ஆயிலில் சிக்கனை ஆட் பண்ண உடனே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் சிக்கன் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மட்டும்தான் உங்களால் இந்த சிக்கனை திருப்ப முடியும், இல்லைன்னா பேன்லேயே ஒட்டிக்கும். ஸோ பி கேர்ஃபுல். இதே மாதிரியே எல்லா சைடும் திருப்பி வச்சு நல்லா வேக வைங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் கபாப். இப்போ 2 பீஸ் கறிக்கொட்டை சார்கோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் கபாப் பேனுக்குள்ளே வச்சு 2-3 ட்ராப் ஆயில் விட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சார்கோலோட ஸ்மெல்லாம் நல்ல சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கபாப் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க சிக்கன் மசாலாவை குட்டி குட்டி உருண்டைகளாக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப மேலேயும் கொஞ்சம் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். என்னடா இவ்வளோ ப்ரௌன் ஆயிடுச்சு, கருகிடுச்சோன்னு நினைக்க வேண்டாம். இந்த மிக்சரில் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கனால அந்த கலர் நல்ல ப்ரௌனிஷாக தான் வரும். ஸோ நீங்கள் பயப்படாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னங்க, சூப்பரான சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். செம்ம ஈஸியாக இருந்துச்சுல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.